show, fight for them white gold. This war for them. வாங்க வாங்க, என்ன வேணும் உங்களுக்கு? டாக்டர் இருக்காங்க, டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்டா தம்பி ஏன் அழுகுற? என்னாச்சு? ஏன்ப்பா? ஆண்டி, எங்கள் அம்மா எங்களுக்கு செல்ஃபோனே கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. கேமே விளையாட முடியல. என்ன கேமே விளையாட விட மாட்டாங்க. நான் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தேன். எந்த கேமே விளையாட விட மாட்டாங்க. அவன் போய் பண்ணுறாங்க. மோசமான பையன் நைட்டு ஃபுல்லாக தில்ல பார்த்துட்டு இருக்காங்க. அதாங்க கண்ணு வலிக்குதுன்னு சொன்னால் அதனால தான் டாக்டர் பார்க்கலான்னு வந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. நைட்டில் நம்ம பார்த்துட்டே இருக்காங்க, விடவே மாட்டாங்க. ரொம்ப மோசமான பையனாக இருக்காங்க. செல்ஃபோனை என்னை பார்க்கவே விட மாட்டேன். நான் செல்லு ஒரு கால் பேசி தரேன்றான், அதை கூட கால் பண்ண கூட இது பண்ண மாட்டேன். ஏன்ப்பா அப்படி பண்ற? செல்லு பார்க்க கூடாது, தெரியல? அதிக நேரம் பார்க்க கூடாது, உனக்கு தெரியுமா தெரியாதா? செல்லு எல்லாரும் தான் பார்க்குறாங்க, நானும் இப்போ பார்க்க தான் செய்வேன். ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு கண்ணு தான் வலிக்குதுங்க, என்னன்னே தெரியலங்க. சரி சரி, டாக்டர் இருக்காங்க, டாக்டர் பாருங்க. டாக்டர் பார்த்தா உங்களுக்கு மருந்து மாத்திரை தருவாங்க. என்ன இதுன்னு அவங்க சொல்லுவாங்க. நம்மளுக்கு என்ன தெரியாது. நான் சீட்டு போட்டு மட்டும் கொடுப்பேன், நீங்கள் அவங்கள போய் பாருங்க. சரிங்க மேடம், சரிங்க. எப்போ பார்க்கலாம்? உள்ள பேஷண்ட் இருக்காங்க. பேஷண்ட் வந்த உடனே போங்க. இன்னும் பேஷண்ட் வரதுக்கு இன்னும் 5 நிமிஷம் ஆகும். வந்த உடனே போங்க. வாங்கம்மா, என்னமாச்சு? ஏன் பையனுக்கு ஏதாவது உடம்பு இல்லையா? ஆமாம் டாக்டர், நைட்டு ஃபுல்லாக செல்லே பார்த்துட்டு இருக்கான் டாக்டர். இப்போ கேட்டால் கண்ணை வலிக்குது சொல்கிறான். என்னன்னு தெரியல டாக்டர். ஏன்னா தம்பி, நைட் ஃபுல்லாக செல்லே பார்த்துட்டு இருந்தா என்ன வருது? கண்ணு வலிக்குதா? ஐயோ, அப்போ கண்ணை நம்ம செக் பண்ணி பார்த்தா ஆகணும். ஏன்னா செல்ஃபோனால ரொம்ப பாதிப்பு அதிகமாகிட்டே இருக்கு. அதனுடைய தாக்கம் அதிகமாகதால கண்ணே பறி போகிற நிலைமை ஆயிடுது. இப்போலாம் நிறைய குழந்தைங்களுக்கு கண் பார்வை இல்லாமல் போயிடுது. செல்ஃபோன் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிறதால எனி டைம் அவங்க கேம் விளையாண்டுட்டே இருக்காங்க, எனி டைம் செல்லை பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ பசங்களை வந்து விளையாட விடுங்க, செல்ஃபோனை கையில் விட்டுறீங்க. செல்ஃபோன் வந்து அவங்க செல்ஃபோன் கொடுத்தா உங்களுடைய பாரம் குறையுன்றதுக்காக அவங்க செல்ஃபோன் பார்த்தா நீங்கள் மற்ற வேலையெல்லாம் பார்க்கலான்ட்டு நீங்கள் செல்ஃபோனை கொடுத்துறீங்க. அவங்க அது அதிலே அடிக்ட் ஆயிடுறாங்க. அடிக்ட் ஆனதுலேருந்து அதுக்கப்புறம் சுத்தமாக இல்லை, மீண்டு வர முடியல. செல்ஃபோன் பிரச்சனையால் ஒரு அம்மாவையே ஒரு பையன் கொண்டு இருக்கான். அது உங்களுக்கு தெரியல, நியூஸ் எல்லாம் வந்ததில்ல. இதுக்காக நீங்கள் செல்ஃபோன் கொடுக்குறீங்க. செல்ஃபோன் ஏதாவது பேசுறதுக்குலாம் கொடுக்கலாம். அடிக்கடி செல்ஃபோனை கொடுத்து கேம் விளையாடுறதுனா அந்த குழந்தை என்ன வருது? அவனுடைய வாழ்க்கை நீங்கள் ஃபியூச்சரே அழிச்சிருங்க. செல்ஃபோன் தயவு செய்து கொடுக்காதீங்க. பசங்களை நல்லா விளையாட சொல்லுங்கள். விளையாட்டுனா போயிட்டு அவங்க உடலில் வந்து ஒரு கபடி இந்த மாதிரிலாம் விளையாடணும். நல்லா ஓட்டி ஆடி விளையாடணும். விளையாடுற வயசுல அவனை கூட்டு செல்ஃபோன் கொடுத்தா அவன் செல்ஃபோனை பார்த்து அதே மைண்டில் தான் வாழ்ந்துட்டு இருப்பான். அப்புறம் எப்படி அவன் படிப்பான்? எப்படி அவனுடைய எதிர்காலம் ஆகுது? டாக்டர், நீங்கள் சொல்கிறது கரெக்டு டாக்டர். ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல டாக்டர். இவன் செல்ஃபோன் இருந்தால் தான் சாப்பிட்றேன்றான், செல்ஃபோன் இருந்தால் தான் உட்காரன்றான், செல்ஃபோன் இருந்தால் தான் யூரின் போகிறேன்றான், செல்ஃபோன் இருந்தால் தான் ஸ்கூலுக்கே போகிறேன்றான். ரொம்ப கஷ்டப்படுத்துறான் டாக்டர். என்ன தான் டாக்டர் பண்ணுறது? நான் முதல்ல அவரை செக் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா அவனுடைய கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. அவன் வேற அழுதுகிட்டே இருக்கான். ஏன்டா அழுகுறேன்? டாக்டர், எனக்கு செல்ஃபோனே பார்க்க விட மாட்டேறாங்க எங்கள் அம்மா. இன்னும் சும்மாவே விட மாட்டேறாங்க. இப்போ பாருங்க, செல்லு எங்கள் கையில் தான் இருக்கு. ஆனால் பார்க்காதரான்னு என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க. அதான் பாவி, செல்ஃபோனை கையில் தூக்கிட்டே வந்திருக்கேடா. ஏண்டா செல்ஃபோனால தான் பிரச்சனை, உங்கள் கண்ணெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நான் செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா நீ அந்த செல்ஃபோனே கையில் தூக்கிட்டு வந்திருக்க. மோசமான பையனா இருக்கே நீ. பார்த்தீங்களா டாக்டர், இந்த மாதிரி இவன் பண்ணா நான் என்ன டாக்டர் பண்ணுறது? சரி, அவனை இப்படி கூப்பிடுங்க, நான் செக் பண்ணி பார்க்குறேன். அந்த செல்ஃபோனை நீங்கள் வாங்கி வச்சிங்க, கண்ணை காட்டுப்பா. இவன் கண்ணு ரொம்ப பாய்ச்சிருக்குங்க. இவன் கண்ணு ரொம்ப பாய்ச்சிருக்கு, 2 கண்ணுமே பாய்ச்சிருக்கு. இதை உடனே நம்ம ஸ்கேன் எடுத்தாகணும். நல்லா செக் பண்ணி பார்க்கணும். இவன் வந்து ரொம்ப எனி டைம் வந்து செல்லையே பார்த்துட்டு இருக்காமல் இருக்குது. கண்ணு ரொம்ப மோசமாக இருக்குங்க. கண்ணு ஒரு வேளை இவனுக்கு கண்ணு தெரியாமல் கூட ஆகலாம். அதனால் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் இமீடியட்டாக வந்து பணம் ரெடி பண்ணி வச்சிங்க. அதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கண்ணு ரொம்ப பாய்ச்சிருக்குங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. அவன் கண்ணாடி போடணும், ஆனால் இருந்தாலும் இன்னும் செக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் என்னுடைய இதை தெரியும், டீட்டெயில் எல்லாம் தெரியும். பாருங்கள் எப்படின்னு. பணம் உங்களால் செலவு பண்ண முடியுமா முதல்ல பார்த்துங்க. பார்த்துக்கிட்டு அப்புறம் வாங்க, நான் ஸ்கேன் பண்ணி எல்லாமே பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 செலவாகும் தற்போதைக்கு. அதுக்கப்புறம் லட்சக்கணக்கில் தான் ஆகும், பார்த்துங்க. அட பாவி, ஏன்டா இப்படி பண்ண? டாக்டர் என்னடா இப்படி சொல்கிறாங்க? நான் என்ன வேணால் பண்ண முடியும்? நான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிங்க. என்னால் இவ்வளோ பணம்லாம் ரெடி பண்ண முடியாதுங்க. இப்போ ஏங்க இப்படி பண்ணால்? டாக்டர் வேறு ஏதாவது வழி இருந்தால் பார்த்து சொல்லுங்கள் டாக்டர். என்னால் அவ்வளோலாம் செலவு பண்ண முடியாது டாக்டர். அம்மா சொல்கிறாங்க டாக்டர். அம்மா, நான் இனிமேட்டு செல்ஃபோன் பார்க்க மாட்டேம்மா. என் கண்ணை சரி பண்ணி தர சொல்லுங்கம்மா. அம்மா. இது நீ செல்ஃபோன் பார்க்கறதுக்கு முன்னாடி இருக்கணும். இப்போ வரைக்கும் செல்ஃபோன் தானே பார்த்துட்டு இருக்க. அப்புறம் என்ன, செல்ஃபோனை முதல்ல நீ பார்க்காம இருந்தால் தான் இதுக்கு ஏதாவது வழி பண்ண முடியும். ஏங்க பார்த்தீங்களா, ஒரு பீர் அடிச்சது உங்களால் முடியல. நான் பாருங்க எத்தனை அடிச்சிருக்கேன், ஸ்ட்ராங்காக பேசுகிறேன் பார்த்தீங்களா. மழை சோன்னு பெய்யுதுங்க. எனக்கு இதெல்லாம் குடிக்கிறதுக்கே விருப்பம் இல்லை. என் பொண்டாட்டி பார்த்தா அவ்வளோதான், ரொம்ப மோசம். நீங்கள் வந்திருக்கீங்கன்னு வாங்கி வச்சேன். என் பொண்டாட்டி வர டைம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவள் வந்தான்னா ஒரு வழி ஆக்கிடுவாங்க. இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. சிகரெட்டு குடிக்கிறது எதுவுமே பிடிக்காது. ஏதோ அவள் வெளில போயிருக்கான்றதால உங்களை வர வச்சேன். ஒரு அரை நாள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்ட்டு. என்ன ஆகப்போகுது பார்ப்போம்.
ஓ, பொண்டாட்டினா ரொம்ப பயப்படுவீங்களோ? அதான் நானும் பயப்படுவேன் தான், இருந்தாலும் இப்படிலாம் இல்லை. நான் என் ஒய்ஃப் எடுத்தாப்புலேயே நான் சரக்கு அடிப்பேன், ஆனால் அவள் கண்டுக்கவே மாட்டான். பரவாயில்லைங்க, உங்கள் ஒய்ஃபு பெருந்தன்மையாக விட்டுறாங்க. என் ஒய்ஃபு அவ்வளோதாங்க. ஒன்று தொடப்பு கட்டையால் அடிக்கிறா, இல்லை செருப்பு கட்டி அடிக்கிறா. ரெண்டில் ஏதாவது ஒன்று தாங்க நடக்குது. ஓ மை காட், இப்படி குடும்பம் இருப்பாங்க? எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குங்க. உங்களோட நிலைமை ரொம்ப டேஞ்சருங்க. சரிங்க, கிளம்பிடுவோங்க, அவள் வந்துட போகிறாங்க. மாமா செல்லம், என்ன பண்ணுறீங்க? என்ன ஏதோ புதுசு புதுசாக சின்ன சின்னதாக பாட்டிலாக கிடக்கு? என்ன பாட்டில் மாமா அது? டானிக்கா? ஐயோ வந்துட்டாயா வந்துட்டாயா? ஐயோ, அவளுக்கு ஆயுசு 100யா, கரெக்டாக வந்துட்டாயா. என்னையா பண்ணுறது இப்போ? ஆஹா, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. ஒன்றும் இல்லைம்மா, சும்மா. யார் மாமா அவரு? உங்கள் ஃப்ரெண்டுங்களா? ஆமாம், என்னுடைய பாலிய சிநேகிதனை. என்னது பாலிய சிநேகிதனா? இப்போ பால் எடுத்துன்னு ஓடுவான் பாரு. ஏங்க, என்னை பற்றி தெரியாது. நான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு பணக்காரன். எனக்கு இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம். நாங்கள் ஃப்ரெண்டுக்குள்ளே நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்தேன். நீங்கள் இப்படிலாம் எதுவும் பேசாதீங்க. ஏங்க இதெல்லாம் உங்கள் வீட்டில் வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காது என்ன? என்னமோ வேலை பார்த்துட்ருக்கேன். குடிக்கிறதுனா இது ஒரு வேலையாயாது? இந்த பைத்தியக்காரனா வேலை செய்வானையா? லூசு பையன் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். நீ பண்ணி குடிச்சிட்டு இருக்க. அது அந்த ஆள் பச்சை மண், ஒன்றும் தெரியாது. அந்த ஆளை வச்சுட்டு அவரை வேறு ஊற்றி கொடுத்துட்ருக்கேன். மனசாச்சே இல்லையாயா? நீ பணக்காரன், நீ குடிப்ப, உனக்கு என்ன இருக்கு? உனக்கு பணம் வசதி எல்லாமே இருக்குது. என் வீட்டுக்காரருக்கு என்ன இருக்குது? போய் ப்ரைவேட் வேலை ஏதாவது வேலை செஞ்சாதான், இல்லைன்னா அவ்வளோதான் எங்கள் கதை. வீடு இப்படி இருக்குன்னு பார்த்துட்ருக்கேன். நீ இதெல்லாம் கடன் வாங்கி கட்டினதியா? இவனை இரு, 2 சாத்தினா தான் சரிப்பட்டு வருவேன். மறுபடியும் நீ கிளம்புறியா இல்லை தொடப்பட்டு எடுத்து அடிக்குவேன் ரேஸ்கல். சரிங்க, நான் போயிடுறேங்க. நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நான் போயிடுறேன். நீ தாண்டா உனக்கு லாஸ்ட்டு. இனிமேட்டு என் புற்றன் கூட உன்னை பார்த்தேன், அவ்வளோதான் நீ தீந்தேன். டேய், அப்புறம் பார்ப்போம்டா. கிளம்பி போயிட்டு வாடா, அப்புறம் பார்த்துக்கலாம்டா. அப்புறம் என்ன பார்க்க போகிற நீ? அப்புறம் இப்போ தண்ணி அடிச்சிட்டு வேலை பார்த்துட்ருக்கேன் நீ. நான் கூட ஏதோ உடம்பு தெரியல, வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு பார்த்தா ரொம்ப ஓவராக பண்ணுறேன். பாரு, உன் பாக்கெட் மணியை கட் பண்ணுறேன். மந்தாகனி, அந்த மாரி சொல்லாத. நீ பாக்கெட் மணி கொடுத்தாதான் எனக்கு மணி, இல்லைன்னா வெறும் மணி தான். அந்த வெறும் மணியை வச்சு எழுதிட்டு கடடா. ஓ மை காட்.